பிரியமானவர்களே, இப்பொழுது இசை வழி ஆராதனை என்பதை பங்கு தந்தை உங்களுக்கு அறிவித்திருப்பார்கள். எனவே நற்கருணை எழுந்தேற்றம் செய்த பிறகு பாடல்கள் நாம் துதி நம்மளாம் வாயை திறந்து கொஞ்சம் ஒரு சில டைம்ல கொஞ்சம் புது பாட்டா கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட அதை நாம் அப்படியே கத்துக்கிட்டு நம்ம இந்த இறைவனோடு இசையில் நம்மை அப்படியே ஒன்றிக்க செய்வோம். மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்ந்து போகிற பொழுது அந்த எம்மாவு பயணத்திலே இந்த மாலை வேளையிலே இயேசுவோடு அந்த சீடர்கள் இருக்கின்ற பொழுது மாலை நேரத்திலே அந்த அப்பம் பிடுகின்ற பொழுது இயேசுவை கண்டு கொண்டார்கள். இது இந்த லூதர் நைகபியிலே நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தின் வழியாக நாம் அனைவரும் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், ஆண்டவரை நமக்குள் அப்படியே அவரை இயேசுவை நமக்குள்ள வச்சு அப்படி கொண்டாட வேண்டும். எனவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் கொண்டாடும் பொருட்டு இவரை ஆராதிக்க துதிகன மகிமைகளை எல்லாம் ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நற்கருணை பிரசனத்திலும் திருப்பலியிலும் கூட அது தொடர்ந்து ஒரு நற்கருணை கொண்டாட்டம் தான் அதுவுமே. எனவே நம்ம அப்படியே ஒப்புக் கொடுக்கலாம். ஏன்னா இது இயற்கை சூழல். எனவே சத்தம் வந்தா கூட அங்கங்கே பார்க்கக்கூடிய சூழல் வரலாம். அது எல்லாம் தவிர்த்து விட்டு நானும் என் ஆண்டவரும், நான் என் ஆண்டவரோடு இருக்கிறேன், என் ஆண்டவரில் நான் குடிகொண்டு இருக்கிறேன், அவர் என்னில் குடியமர இருக்கிறார், ஆண்டவர் என்னில் வர இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் அப்படியே இந்த பாடல் வழியாக துதித்து ஆராதித்து கொண்டாடி நாம் மகிழ, ஆண்டவரை அனுபவித்து இந்த இறை அனுபவத்தோடு இறை ஆசிரோடு இந்த இடத்தை விட்டு நாம் செல்ல நாம் இந்த நற்கருணை வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவனினுடைய நேசு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக அள்ளி செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம் இவ்வாறு சொல்கின்றது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். மாவீரர் இயேசு உன் நடுவில், நம் நடுவில் இருக்கிறார், வீற்றிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அவரை நாம் ஆராதிக்க ஒன்று கூடி இருக்கின்றோம், அவரை புகழ்ந்து பாட நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். எனவே கரங்களை உயர்த்தி
ஆண்டவரை நோக்கி சொல்வோமா? இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன், வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன், என் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன், என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன், அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், என்னை மீட்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன், என்னை மீட்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரே உம்மை அன்பு செய்கின்றேன், எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரே உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. கையில பாட்டு ஷீட் இருக்குங்களா? பாட்டு ஷீட்ல பாருங்க, உம்மை ஆராதிப்பேன். ஒருவேளை பாட்டு ஷீட் எல்லாம் பரவாயில்ல, உங்க மொபைல் கையில இருந்ததுன்னா உம்மை ஆராதிப்பேன் லிரிக்ஸ் கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வரிகளை படிச்சு பாருங்க. உம்மை ஆராதிப்பேன். எவ்வளவு நாள் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? எப்போ? என் நாட்கள் முடியும் வரை. அடுத்தது என் ஜீவன் பிரியும் வரை. அடுத்தது என் சுவாசம் ஒழியும் வரை. யாரை ஆராதிக்க வேண்டும்? உண்மையினா யாரு? ஆண்டவரை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன். பாட்டு வரி ரொம்ப கஷ்டமா இருக்கா? Praise the Lord. Praise the Lord. ஒரே வரி தான். என்ன வார்த்தை? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இணைந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அனைவரும் எழுந்து நிற்போம். கரம் தட்டி இந்த பாடலை குழுவோடு இணைந்து பாடுவோம். Praise the Lord. கரம் தட்டுவோமா? மகிழ்ச்சி உள்ளத்தோடு சந்தோஷம் இருக்கணும். புது பாட்டு தான், பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். ஆண்டவரை ஆராதிக்க போறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
எரேமியா 1:5 திருவசனம் இவ்வாறு கூறுகிறது, தாயின் கருவில் உருவாக முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தாயை விட மேலான அன்பு வைத்த தெய்வம் நம் முன்பாக இருக்கின்றார். அவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசுவே. தாயை விட அதிகமாக அன்பு செய்த தெய்வமே, உம்மை நான் நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. தாயை விட மேலான அன்பு கொண்ட ஒரே தெய்வம் நீர் மட்டுமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், அதிகமாக உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. பாடுவோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, கரமுயர்த்தி, என் ஜீவன் பிரியும் வரை, கரமசைத்து, உன் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உழைத்து உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தாயை விட மேலாக அன்பு செய்கிற நல்ல தெய்வமே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தெய்வமே, உம்மை நான் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, நாம் பாவிகள்,
நம் பாவி என்பதற்காக அவர் ஒருபோதும் நம்மை வெறுப்பதில்லை. நம்மை மீட்கவே, பாவத்திலிருந்து மீட்கவே, மன்னிப்பு வழங்க மட்டுமல்ல, அதிலிருந்து மீட்கவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதற்காகவே இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றார். ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? கரம் உயர்த்தி கண்களை திறந்து நற்கரை பார்த்து ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறேன் ஆண்டவரே. குரல் எழுப்பி சொல்லுவோமா? இயேசுவே 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 இயேசுவே, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி என்னை மீட்டவரே, நன்றி எனக்கு வந்த தெய்வமே, நன்றி என் நடுவில் இருக்க மாவீரரே, நன்றி நன்றி இயேசுவே. வாய்ப்பு சொல்லலாம், யாரும் பார்க்க வேணாம், வாய்ப்பு சொல்லலாம். நன்றி 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 நன்றி, எல்லா நாவிலிருந்தும் வார்த்தை புறப்பட வேண்டும். நன்றி நன்றி ஆண்டவரை பார்ப்போம். இந்த பிரசன்னத்தை கொண்டு வருவோம். இந்த நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காத்து ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் பிரசன்னம் இந்த காற்றின் வழியாக, இந்த ஈர பதத்தின் வழியாக தந்து கொண்டு இருக்கிறார். நன்றி சொல்லுவோம், துதிக்கலாம். ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன். கரம் உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். நன்றி உள்ளத்தோடு உம்மையே ஆராதிப்பேன். விடை பொருளாக ஒப்பு கொடுத்து உம்மையே ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆராதனை என்பது வெறும் வார்த்தை அல்ல. ரோமர் 12:1 திருவசனம் சொல்கின்றது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் உங்களையே படையுங்கள், இதுவே உள்ளார்ந்த வழிபாடு என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு ஜெபம். இது ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜெபம். ஆராதனை ஆராதனை என்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்கின்ற ஒவ்வொரு நேரமும் உங்கள் உள்ளத்தை, தூய உள்ளத்தை ஆண்டவருக்கு பலியாக செலுத்துகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ரோமர் 12:1 திருவசனம் சொல்வது போல, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ள அந்த வழிபாடு. ஆண்டவரை நோக்கி நாம் புகழ்வோம், ஆராதிப்போம். மூவர் இறைவனை நாம் புகழ்வோம். கரங்களை உயர்த்தி தந்தையே உம்மை ஆராதிக்கின்றேன் சொல்லுவோமா? தந்தையே உம்மை ஆராதிக்கிறேன், தந்தையே உம்மை ஆராதிக்கின்றேன், தந்தையே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன், ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன், ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன், ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன். மூவர் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவனே உம்மை ஒவ்வொரு இறைவனே உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவனே உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவனே உம்மை ஆராதிக்கிறேன். தந்தையே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? தந்தையே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இயேசுவே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை
உம்மை அன்பு செய்கின்றோம். இரு கரத்தையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கே அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இரு கைகளையும் தலைமேல் வைத்து ஆவியே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கே அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கே அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இரு கைகளையும் உயர்த்தி மூவரே இறைவா வணங்குகிறோம். ஒப்பு கொடுப்போம். வாழ்வை உமக்கே அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா இறைவா வணங்குகிறோம். வாழ்வை ஒப்பு கொடுப்போம், குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நமது சூழ்நிலைகளை ஒப்பு கொடுப்போம், வியாதிகளை ஒப்பு கொடுப்போம், கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுப்போம். உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அனைவரும் எழுந்து நிற்போமா? கால் வலிக்குதுங்களா? கால் வலிக்குதா? கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கலாம். முதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்றாரு. அதனால ஆண்டவரை துதியை ஏறெடுக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த சிறப்பான ஒரு அபிஷேகமான ஒரு நேரத்திற்கு, ஒரு விடுதலையான ஒரு ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது பங்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பங்கு, தூய ஆவியானவருடைய ஆலயம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த கெபியில யார நம்ம பார்க்கிறோம்? லூர்து அன்னை, ஆவியானவரால் நிரம்ப பெற்ற அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் இங்கு இப்போது நிற்கிறோம். எனவே கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது நாம் துதிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் தமது பாடுகள், தமது வழியாக தாம் பெற்ற அந்த துன்பங்களின் வழியாக நமக்கு மீட்பை வாங்கி தந்தார். Praise the Lord. Hallelujah. எனவே இந்த ஒரு நேரம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற இந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நாம் நிரம்ப வேண்டும். தூய ஆவி எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கே அந்த மனிதர்கள் எல்லாம் புது படைப்பாக மாறினார்கள். Hallelujah. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இன்னைக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னா, இன்றைய நற்செய்தி பகுதியை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம்னா, இன்னைக்கு நற்செய்தி பகுதி யாரை பத்தி பூசையில நம்ம யாருக்காவது தெரியுமா? காலையில படிச்சீங்களா? தெரியல. ஓகே, ஜஸ்ட் சொல்றேன். ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவானுடைய ஒரு பொசிஷன் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு அவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நம்ம அதை எடுத்துக்குவோம். அவர் காமிச்சு சொல்லுவோமா? கையை நீட்டி, வலது கரத்தை நீட்டி, இதோ இறைவனின் செம்மறி சொல்லுவோம். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த விடுதலை ஆராதனைக்குள்ளாராக நாம் இப்போது ஏறெடுக்கின்ற பொழுது எதுக்காக இந்த பாவ மன்னிப்பு ஒரு வழிபாடு? எதுக்காக இப்போ ஏன் உலகின் பாவங்களை போக்க வந்தவர்னு இவரை நம்ம சொல்றோம்? அன்பார்ந்தவர்களே, பல மனக்கட்டுக்கள், பல குடும்ப பிரச்சனைகள், பலவேத ஏக்கங்களுக்கு நாம் அடிமையா இருப்பதற்கு காரணம் நாம் செய்த
பாவம். ஆண்டவர் சொல்றார், இதோ நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னால முடியல, உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை பூரணமாக இருக்கும் சொல்றார். ஹல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ். இப்போ நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன். அந்த அக்செப்டன்ஸ், ஆமா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் வலுவில்லை, எனக்கு நேர்மையா என்னால் நடக்க முடியல, நீதியின் பாதையில் என்னால போக முடியல, நான் பாவம் செஞ்சிட்டேன். அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வலுவின்மையை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம். ஏன்னா நம்ம பாவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், உன்னை உடைத்து ஒப்புக்கொடு. இந்த நேரம் அபிஷேகத்தின் கதவுகள் திறக்க இருக்கிறது. ஹல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ். விண்ணகம் திறந்து உன்னிடம் பாய்ந்து வர இருக்கிறது. ஆண்டவர் கேட்பது நாம் நம்மளுடைய இயலாமையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே உண்மைதான், என்னால எப்பயும் போல இருக்க முடியல, குறுக்கு வழியில எப்படியாவது முன்னேறிடலான்னு தவறான வழிகளில் என்னுடைய பணத்தை நான் போட்டிருக்கேன். குடும்பத்துல பிரச்சனை, நான் சொன்ன வார்த்தைகளால நிறைய காயங்கள், குடும்பத்துல கட்டுக்கள். ஆண்டவரே நான் தவறாக எடுத்த ஒரு முடிவு உம்மை விட்டு விலக காரணமாக இருந்தது. திருப்பலியில என்னால பங்கேற்க முடியல, திவ்ய நற்கருணையை தகுந்த உள்ளத்தோடு நான் பெற்றுக்கொள்ள முடியல. இது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வலுவின்மையை என்னிடம் கொடு, அதை நான் வல்லமையாக மாற்றுவேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரிடம் 2 கரங்களையும் உயர்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடிக்குவோம். பக்கத்துல தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஒரு வல்லமை கடந்து வருகின்ற நேரம். யோசுவா புத்தகத்துல நாம் பார்க்கிறோம், உருவிய வாளோடு மிக்கேல் அதிதூதர் கடந்து வருவார் என்று. இதோ இன்று இந்த மலையிலே, இந்த இடத்திலே ஆண்டவர் தம் தூதரை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மை கடந்து வருகின்றார். நம்முடைய கரைகள் அனைத்தையும் போக்க, உடலில் உள்ள வியாதிகள் அனைத்தையும் போக்க, உடலில் உள்ள கட்டுகள் அனைத்தையும் நீக்க, குடும்ப பாரத்தில் இருந்து விடுதலையை கொடுக்க பரிசுத்த ஆண்டவர் நம்மை கடந்து வருகின்றார். இதோ இப்போது வாசிக்கிறோம், நம்ம பாடுறோம், இதெல்லாம் சும்மா ஏதோ ஆராதனைனா இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. சாமுவேல் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 23:10 ஆண்டு எப்போதெல்லாம் தாவீது யாழ் மீட்டுகிறாரோ சவுல் மீது இருந்த தீயாவி வெளியேறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்மளையே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னிடம் இருக்கின்ற தீய ஆற்றலை எடுத்துவிடும், உமது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தால் எம்மை நிரப்பும்னு கண்களை மூடிக்குவோம். பக்கத்துல தயவு செய்து பார்க்க வேண்டாம். இதோ ஒரு வல்லமை கடந்து செல்ல இருக்கின்ற ஒரு அபிஷேகமான ஒரு நேரம். விண்ணக கதவுகள் திறந்து கொடுக்கின்றது. இங்க இருக்கின்ற இடங்கள் முழுவதுமாக வானதூதர்களின் கூட்டமும் புனிதர்களின் கூட்டமும் புடைசூழ நம்மை பாதுகாக்க, நம்மை கடந்து செல்ல, நமக்காக ஜெபிக்க, நமக்காக பரிந்துரைக்க இதோ இந்த இடம் முழுவதுமாக அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறது. இந்த நேரம் நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்வு இந்த புதிய ஆண்டிலே மாறுவதற்காக நன்றி, இதோ நீர் மாற்றுவதற்காக நன்றி, என்னுடைய பழைய பாவ நிலையிலிருந்து நான் விடுதலை அடைவதற்காக நன்றி. எங்கே ஒருவர் மீது தூய ஆவி இறங்கி வருகிறாரோ அங்கே அவர் புது படைப்பாக மாற்றப்படுகிறார். இதோ அதே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக 2 கரங்களையும் உயர்த்துவோம். வல்லமையோடு நாம் துதிப்போம். தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை மாற்றும், தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும். இதோ நம்முடைய வலுவின்மையிலே ஆண்டவருடைய வல்லமை பரிசுத்தமாக நிரம்பும் என்ற உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி 2 கரங்களையும் உயர்த்தி ஆவியானவரே வாரும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆவியானவரே இறங்கும், ஆவியானவரே நிரப்பும்னு சொல்லி வேற எதுவுமே வேண்டாம், தூய ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும்னு சொல்லிட்டு ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் கடந்து வருகின்றார். ஆண்டவர் அபிஷேகம் செய்கின்றார். ஆண்டவர் அனைத்து கட்டுகளில் இருந்தும், அனைத்து நோய்களில் இருந்தும் ஆண்டவர் இதோ இந்த நேரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறார். வல்லமையோடு பாய்ந்து செல்கின்ற அற்புத கரமானது ஒவ்வொருவரையும் தேற்றும் என்ற நம்பிக்கையோடு துதித்து ஆண்டவரை ஆராதித்து நாம் புகழ்வோம்.
ஊற்றிடுவேன் உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவேன் உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவேன் உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவேன் உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே ஆவியானவரே கொண்டு உமக்காய் எழுப்பி வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட கண்களை மூடி ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை கடந்து வரும்படியாக எல்லோரும் குரல் எழுப்பி துதி கன மகிமையோடு துதிக்கின்ற இந்த நேரம் விண்ணகத்தின் ஆசி இதோ நம் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டுமா? ஆண்டவரே, எங்களுடைய வலுவின்மையை உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இதோ எங்களுடைய வலுவின்மையிலே உமது வல்லமை பூரணமாக சுகமடைய இதோ செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை 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 உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய அபிஷேகம் இதோ நம் மத்தியில் கடந்து வருவதற்காக இதோ இந்த திருமலையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் நம் ஒவ்வொருவர் மீது தெளிக்கப்படும்படியாக பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தாலே தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே என் வாழ்வு மாறுபடுகின்ற என்ற உற்சாகத்தோடு கரங்களை உற்சாகமாக தட்டி என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி குரலிட்டு வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 துதிப்போம். துதி ஏறெடுக்கின்ற பொழுது அனைத்து தீய சக்திகளின் கட்டுக்களும் அமல்கிறது. நம் குடும்பத்தை பேடி பார்க்கின்ற எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவினுடைய அதிபரிசுத்த நாமத்தினாலே விலகுகின்றது என்ற நம்பிக்கையோடு துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா 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 உற்சாகத்தோடு துதி 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 இயேசுவே இயேசுவே கூப்பிடு. இதோ இந்த நேரம் இதோ என்னுடைய வாழ்வு மாறப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இதோ நான் நீங்கின ஏக்கம் எல்லாம் நிறைவுபடுகிறது என்ற உற்சாகத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடும். கரங்களை தட்டி அற்புதங்கள் திரளாய் நடந்திட அற்புதங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியே வரும். அந்தகார சங்கிலிகள் அறுந்து விடட்டும். உமது அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றி வல்லமை ஊற்றிடவே உம் வல்லமையை இந்த நாளில் உற்சாகத்தோடு ஆமென் ஊற்றிடுமே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட குரல் எழுப்பி வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை 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 உற்சாகத்தோடு
இரண்டு கரங்களையும் வாழும் கடவுளை நோக்கி உயர்த்தி இதோ எல்லா விதமான கட்டுகள், குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உடல் நோய்கள், திருமண தடை, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் ஒரு சுகத்தை நமக்கு தருகிறார் என்ற உணர்வோடு ஆண்டவரை நோக்கி இரண்டு கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி இந்த அபிஷேக காற்று நம் ஒவ்வொருவரையும் அசுத்த ஆவியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்தது என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அருள் கொண்டு உமக்காய் எழுந்திட. கண்களை மூடி குரல் எழுப்பி ஒரு நிமிடம் ஆண்டவரை ஆராதிப்போமா? துதியை ஏறெடுக்கின்ற நேரத்திலே இதோ பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்காம ஆண்டவரை மட்டுமே பார்த்து அவரை மட்டுமே இதோ விடுதலை கொடுத்த ஆண்டவர் நம் மத்தியில் என்ற உணர்வோடு குரல் எழுப்பி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே 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 இயேசுவே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குரல் எழுப்பி விடுதலையின் ஆண்டவர் நம்மை கடந்து வருவதற்காக, இதோ அனைத்து விதமான கட்டுகளில் விடுதலையை கொடுத்ததற்காக, ஆண்டவர் வீட்டிருக்கின்ற புதிய ஆண்டிலே புதிய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்காக, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆணை கொண்டு உமக்காய் எழுந்திட. விருப்பமானவர்கள் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது முழந்தால் படி நினைக்கிறவங்க முழந்தால் படியிட்டு கூட மீண்டுமாக ஒரு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இது அபிஷேகமான ஒரு நேரம். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு ஆட்கொள்வார் என்று. எல்லாம் கர வைத்து சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். அப்படியே நமது கனம், கவலைகள், நமது ஏக்கம், நமது குடும்பம், நமது குடும்பத்துக்குரிய பிரச்சனை, நமது பணிகள், பயணங்கள், நமது எண்ணம், ஏக்கம், நினைவுகள், என்ன வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், இது ஆண்டவர் நம்மை அப்படியே மீட்டிருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்படியே அவரது அன்பின் நிழல், அவரது இறை பிரசன்னம் இந்த இடத்துல எப்படி தழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ நாம் மீண்டுமாக ஆவியானவரே, இதோ எங்களை நிரப்ப, இதோ எங்களை மீண்டுமாக ஆளுகையால் எங்களை நிறைத்து, எப்படி எங்கள் அன்னை அருளில் நிறைந்திருந்தாரோ, எப்படி அந்த அன்பின் நிழல், ஆவியின் நிழல் அவரை மேவி கொண்டதோ, புடை சூழ்ந்து கொண்டதோ, அதே போல எங்கள் வாழ்வானது அன்பு ஆண்டவரே உமது ஆளுகையால் புடை சூழ வேண்டும். அப்படியே தலைமையில கை வைப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மனசுக்குள்ள வாரும் ஆவியானவரே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம பிரைஸ் யூ ஜீசஸ் சொல்லலாம், நக்கனை ஆண்டவரை துதிக்கலாம். நாம என்னென்ன செய்யறோமோ அது எல்லாருமே ஆண்டவருக்கு துதியாக சேரப்போகிறது. ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படியே நாம் ஆண்டவரது பிரசன்னத்தை அப்படியே வாரும் தூய ஆவியானவரே, இதோ என்னை ஆட்கொள்ளும். இதோ இப்ப விடுதலை ஆராதனை அப்படியே நம்ம ஆண்டவர் அப்படியே ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய இன்ஃபல்ல பண்ண போறாரு, நிரப்ப போகிறார். நமது நினைவுகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அன்பினுடைய ஆவியானவர் அப்படியே என்னை நிரப்ப போகிறார். நம்ம தொடக்கத்துல நம்ம எல்லாம் அப்படியே கிறிஸ்தவங்களா பேர் பெறுகின்ற பொழுது அந்த பேப்டிசம் ஞானஸ்தானத்தால் கொடுக்கப்பட்ட ஆவி, உறுதி புஸ்தல் ஏவப்பட்ட ஆவி, அந்த உறுதி புஸ்தல் நிறைந்த அந்த ஆவியானவரால் மீண்டும் நாம் அபிஷேகம் அடைய நாம் ஜெபிக்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் விடுதலை மீட்பை கண்டு கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நிறைக்க போகிறார்.
நமது குடும்பம், நமது வாழ்க்கை எல்லாத்தையும் நினைத்து பார்த்து, ஒருவேளை வீடு, அந்த வீட்டை ஒழுங்கா தூங்க கூட முடியலையா, அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆவியானது பிரசனம், அந்த காவல் தூதர்கள் எல்லாம் அப்படியே இந்த ஊர் முழுவதும் நாம் யார் யாரெல்லாம் ஜெபிக்க நினைக்கிறோமோ அவர்களை எல்லாம் அந்த அக்னி எல்லா இடத்தையும் புதிதாக மாற்ற வேண்டும். புது படைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எல்லா இடங்களையும் ஆவியானவர் அபிஷேகம் செய்யபடியாக நாம் ஒப்புக்கொடுப்போம். வாரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, தலைமையில் வீழ்ச்சிப்படுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய். இந்த வரிகளை மட்டும் பாடுவோம். வாரும் தூய ஆவியே, கூப்பிடுவோம். அன்பின் ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியானவரே, எங்களை நிரப்புகிற ஆவியானவரே, எங்களை நிறைவாக்குகிற ஆவியானவரே, எங்களுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஆவியானவரே, எங்களுக்கு ஆற்றலானவரே, எங்களுக்கு சக்தியானவரே, எங்கள் உயிர் மூச்சு காற்றானவரே, இதோ எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. இதோ இந்த மலைக்கோவிலை யாரெல்லாம் மாஞ்சோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் நினைவில் இருக்கக்கூடிய ஜெப காரியங்கள் அத்துணையும் அன்பு ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம், சரணடைகிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ் பண்ணி ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் நிரப்புவீராக, இதோ எங்கள் கனவுகளை அன்பு ஆண்டவரை வழிநடத்துவீராக. இதோ எங்கள் வாழ்வு உமது திருவுளமாக இருக்க வேண்டும். இதோ எங்கள் அன்றாட உணவு அன்பு ஆண்டவரே உமது இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். உமது இறை வார்த்தையும் அன்பு ஆண்டவரே உமது இறை கிருபையும் இதோ அருட்சாதன கொண்டாட்டங்கள் விளையாட பெருகக்கூடிய அத்தனை விதமான ஆற்றலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்களிலும் நிறைந்திருக்க சொல்லிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அபிஷேகம் செய்வீராக. இதோ நாங்கள் எங்கள் இல்லத்தை அபிஷேகம் செய்யும், எங்கள் பணிகளை அபிஷேகம் செய்யும், எங்கள் பயணங்களை அபிஷேகம் செய்யும். இருக்கக்கூடிய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, ஞானத்தால் நிரப்புவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வும் எங்கள் செயல்பாடுகளும் இதோ உமக்கே, எப்படி இயேசுவர் சொன்னாரோ, இதோ நானும் என் வீடாரும் அனைவருமே உமக்கு ஊழியம் பெறுவோம் என்று. அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் நம்பிக்கையை உமது பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். இதோ உறுதிப்படுத்துவீராக. இதோ நம்பிக்கையோடு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிசயத்தை நீ பெற்றுத்தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தும், ஆழப்படுத்தும், பலப்படுத்தும். ஆவியானவரை உதவி செய்யுங்க. ஆவியானவரை எங்களை நிரப்புங்க. உமது அபிஷேகம் எங்களுக்கு தேவை, உமது ஆற்றல் எங்களுக்கு தேவை. ஒப்புக் கொடுப்போம். நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரை சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். அப்படியே கரம் உயர்த்தி ஜெபிக்கலாம், துதிக்கலாம். அன்பியா நன்றி சொல்லுவோம். நன்றி மட்டும் சொல்லலாம், நன்றி மட்டும் சொல்லலாம். நாம் கேட்பதற்கு முன்பாக நமது தேவைகளை அறிந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். Thank you Jesus, thank you Lord, thanks for the gift, the greatest gift, thanks for the everything. இதோ எங்களை அழைத்தமைக்காக நன்றி. இதோ இந்த மாலை வேளையிலே இதோ இந்த விடுதலை ஆராதனை எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்கு நன்றி. எங்கள் வாழ்வினுடைய கட்டுகள் அனைத்தையும் உடைத்ததற்காக நன்றி. இதோ எங்கள் வாழ்வை வளம் பெற செய்வதற்காக அன்பு ஆண்டவரே, இதோ இந்த விண்ணகத்தினுடைய ஆசைகளை பல கணிகளிலும் திறந்து விட்டதற்காக நன்றி. இதோ எங்களை ஆளுகையால் உமது பிரசனத்தால் நிரப்பியதற்காக நன்றி. இதோ எங்களை பெயர் சொல்ல அழைத்து உமது நாமத்தை துதிக்க பாட எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. இதோ எங்கள் இருதயத்தை, எங்கள் வாழ்வை அன்பு ஆண்டவரை சுத்திகரிப்பதற்காக நன்றி. இதோ எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை அன்பு ஆண்டவரை உமது ஆளுகை பிரசனத்தால் நிரப்புவதற்காக நன்றி. நன்றி 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 ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பத்தை தொட்டதற்காக நன்றி. இதோ எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ எங்கள் உணர்வுகளுக்காக நன்றி. இதோ எங்கள் குடும்பத்திற்காக நன்றி, பங்கிற்காக நன்றி. இதோ நாங்கள் ஜெபிக்க நினைத்த காரியங்களை அன்பு ஆண்டவரை செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you thank you thank you thank you thank you Jesus, thank you Lord, praise you praise you praise you praise you. யாரையும் பார்க்க வேணாம், ஆண்டவரும் நீங்களும் மட்டும்தான். Thank you Lord, நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. நன்றி இயேசுவே. கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே. உணர்வுபூர்வமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரம் அசைத்து போற்றி இயேசுவே. இரு கரங்களையும் அசைத்து
திருவருள் மழையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனித இனனை அறிய இயலா துறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு ஒளிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.